ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோட்டோ டெக். இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காரை பற்றியோ இல்லை டயக்னாஸ் பற்றியோ எதுவுமே கிடையாது. டயக்னாஸ் பண்ணுற ஸ்கேனர் பற்றி ஒரு அப்டேட்டு. ஸ்கேனிங் டிவைசர் சாஃப்ட்வேர், சரிங்களா? ஜென்ரலாக நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா ThinkDiagno 2 வந்து ஹார்ட்வேர் யூஸ் பண்ணியிருந்தேன். சாஃப்ட்வேர் என்னன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது வந்து XDiagno Pro 3 சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா 2018 இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ThinkDiagno 2 வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர், சரிங்களா? இந்த ஹார்ட்வேரில் 3 டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். டைசோன் சாஃப்ட்வேரு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா XDiagno Pro 3 சாஃப்ட்வேர். இதை தவிர வந்து ஒரிஜினல் ThinkDiagnoவோட சாஃப்ட்வேர். இந்த 3 சாஃப்ட்வேருக்குமே தனித்தனி டிவைசர் வச்சு தான் பண்ண முடியும். ஒரே டிவைசர் வச்சு 3 சாஃப்ட்வேர் பண்ண முடியாது. இப்போ புதுசாக வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா X Pro 5ன்னு ஒரு சாஃப்ட்வேர். இது வந்து இந்த ThinkDiagno 2ல வந்து யூஸ் பண்ணலாம், சரிங்களா? இது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு எப்படி இருக்கு, இதோட ஜென்ரல் ரிவ்யூஸ்ன்றதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றத ஒரு வண்டியில் போட்டு நான் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் இப்போ இந்த வண்டிக்கு கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணுற ப்ரொசீஜர் எப்படி, இதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படின்றதான் பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தது பார்த்தீங்கன்னா டைசோன் சாஃப்ட்வேர் கேட்டிருப்பீங்க. டைசோன் சாஃப்ட்வேர் யார் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கிறது நிறைய பேருக்கு நான் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருப்பேன். இப்போது இந்த லெனோவா டேப்பில் தான் இந்த XDiagno Pro சாஃப்ட்வேர்ன்றதை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். நிறைய பேருக்கு இந்த லெனோவாவில் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டாலே ஆக மாட்டேங்குது. ஈவன் இந்த டைசோன் சாஃப்ட்வேர் கூட இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்ட்ராய்டு வந்து 14 வெர்ஷன் வாங்குங்க. ஆண்ட்ராய்டு 14 வெர்ஷன் வாங்கினீங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் ஆகுது. 15ல் வந்து சப்போர்ட் ஆகுது. 15ஓ 14ஓ, பட் அதுக்கு முக்கியம் கிடையாது. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இது CPU வந்து அந்த 32 பீட்ஸு 64 பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த ஆண்ட்ராய்ட்லையுமே வந்து 64 பீட்ஸும் வரும், 32 பீட்ஸும் வரும். இந்த தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேருக்கு பார்த்தீங்கன்னா டைசோனும் சரி XDiagno Pro வந்து 32 பீட்ஸில் நல்லா சப்போர்ட் ஆகும். 64 பீட்ஸில் அவங்க என்ன சாஃப்ட்வேர் போட்டிருக்காங்களோ, ஆண்ட்ராய்டு என்ன போட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். சிலருக்கு வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாலே ஆகாது. அது ஆண்ட்ராய்டு 15நாலும் சரி 16நாலும் சரி. ஸோ இந்த இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த 32 பீட்ஸா இல்லை 64 பீட்ஸாக பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு வந்து 32 பீட்ஸில் நல்லா சப்போர்ட் ஆகுது. 64 பீட்ஸில் சப்போர்ட் ஆகுறது பேஸ்ட் ஆன் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை பொறுத்திருக்கு. அது என்ன இதில் இருக்குன்றது தெரியல, சரிங்களா? ஸ்னாப் ட்ராகனு அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வரும், அதை பற்றி தெரியும். இது வந்து நான் 14ல் வச்சுருந்தேன். 14லேருந்து இப்போ வந்து 15ஆக கன்வெர்ட் ஆகிருக்கு, சரிங்களா? ஆல்ரெடி டைசோனும் சரி வந்து XDiagno Pro வந்து 14லேயே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 15 இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இப்போ 15 இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன மாதிரியான இஷ்யூஸ் வருதுன்னு நீங்கள் பார்த்தாலும் தெரியும். இதே மாதிரி உங்களுக்கும் வருதான்னு பார்த்துங்க. இப்போ கம்ப்ளீட்டாக இந்த ThinkDiagno 2 பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு ஆல்ரெடி டைசோன் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது எல்லாத்தையும் காட்டியிருக்கேன். பட் இருந்தாலும் பார்த்துக்குங்க, நிறைய பேருக்கு தெரியாததுக்கு அன்பாக்ஸ் பண்ணும்போது இதுக்குள்ளே பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்றது தெரியாதனால காட்டுறேன். இப்போ இந்த X Pro 5 சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணலாம், சரிங்களா? இப்போ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாஃப்ட்வேரோட டேட்டா இருக்குது. இந்த நிறைய பேர் கேட்குறவங்களுக்கு இதை அனுப்புகிறேன். ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேரில் இருக்குது, இதை இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓப்பன் ஃபைல் கொடுத்தோன்னே செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இருக்கிறதுனால வந்து சோர்ஸ் இந்த அளவு பர்மிஷன் கேட்குது. இந்த அளவு கொடுத்துட்டேன். இப்போ இன்ஸ்டால் அப்படின்றது கேட்குது. இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இடத்துல வந்து அப்படியே பிளாக் ஆகிடும். நிறைய பேருக்கு சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகுது. நிறைய பேருக்கு இந்த மாதிரியான இஷ்யூ வரும்போது அன்சேஃப் ஆப் பிளாக்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து தேர்ட் பார்ட்டி பிளாக் பண்ணி வச்சுருக்கு. இப்போ இந்த மாதிரி டைமில் நீங்கள் பேடு, அதாவது பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணிச்சிங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்டால் எனிவே இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்டால் எனிவே கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பாஸ்வேர்டு போட்டுருந்தீங்கன்னா பாஸ்வேர்ட் போட்டு போடுங்க. போட்டோடனே சிலருக்கு ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லைன்னா சிலருக்கு வந்து அந்த பாஸ்வேர்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன கேட்குது பாருங்கள், இந்த சாஃப்ட்வேர் வந்து இட் இஸ் நாட் வர்த், அதாவது இந்த வெர்ஷன் வந்து ஓல்டு வெர்ஷனில் தான் சப்போர்ட் ஆகும். இது நியூ வெர்ஷன் ஆண்ட்ராய்டு, இது சப்போர்ட் ஆகுது, டெவலப்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்றது. ஓகே மீறி கொடுத்தா சம் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். என்னென்ன ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகாதுன்னு பார்க்கலாம். பட் நான் அளவு கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்குறேன். இது எல்லாமே அளவு கொடுத்தீங்கன்னா தான் அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். இப்போ X Pro 5ன்ற சாஃப்ட்வேர் வந்து இந்த ஆண்ட்ராய்டு 15 வெர்ஷன்
11 லெனோவா டேப்பில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் ஆகிருக்கு. சில ஃபங்க்ஷன்ஸ் கேட்டுச்சு. பட் ஆனால் சில சாஃப்ட்வேர் வந்து டெவலப்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க என்னன்றது நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போது டீலர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூசர் நேம்ன்றது பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் அந்த பாக்ஸ்லேயே பார்த்திங்கனாலும் தெரியும், அந்த ஹார்ட்வேர்லேயே பார்த்திங்கனாலும் சீரியல் நம்பர் தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து ஒய்ஃபை வந்து கண்டிப்பாக வரும். ஒய்ஃபை கனெக்ட் பண்ணாமல் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து சீரியல் நம்பர் போட்டு பாஸ்வேர்டு போட்டாங்கன்னா நான் லாகின் ஃபெயில்டுன்னு வருதுன்னு அப்படின்னா லாகின் ஃபெயில்டுன்னு வருதுன்னா நெட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நெட்டு கனெக்ட் பண்ணாத போது நீங்கள் இந்த சீரியல் நம்பர் போட்டுட்டு பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபெயில்டு தான் வரும். ஸோ இதுக்கு வந்து நெட்டுன்றது கம்பல்சரி தேவைப்படுது. ஒரு டைம் லாகின் பண்ணி நீங்கள் செக் பண்ணும்போது அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து ஒய்ஃபைன்றது தேவைப்படாது. ஆஃப்லைனில் கூட யூஸ் பண்ணலாம். இந்த லாகின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒய்ஃபைன்றது கண்டிப்பாக நெட்டுன்றது கம்பல்சரி வேணும். ஸோ இந்த சீரியல் நம்பரை நான் இப்போ ஃபீட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு கொடுத்துருக்க பாஸ்வேர்டை போட்டு நான் இப்போ ஃபீட் பண்ணிடுறேன். ஃபீட் பண்ணோடனே லாகின் ஆகிடுச்சு. லாகின் ஆனவுடனே அந்த மேலே பாருங்கள் லாகின் எடுத்தாண்ட ஒரு சின்ன ஒரு பொம்மை மாதிரி தெரியுது. அப்படின்னா லாகின் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இது பார்த்திங்கன்னா வந்து லேண்ட்ஸ்கேப்லேயும் ஒர்க் ஆகும், போர்ட்டல் வியூலையும் ஒர்க் ஆகும். அங்கே மேலே தெரிஞ்சு பாருங்கள். எப்படி வேணால் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். டைசோன் சாஃப்ட்வேர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். டைசோனோட இது ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ எந்த சாஃப்ட்வேருமே நான் இன்னும் இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ லாகின் மட்டும் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாக நம்ம நான் உங்களுக்கு டைசோன் சாஃப்ட்வேர் சொன்ன மாதிரி தான் இது லாகின் பண்ணி முடித்தோடனே நம்ம வந்து இபிடி ஓபிடி டெஸ்ட் பண்ணுவோம். அந்த இபிடி ஓபிடி டெஸ்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட்டு நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி டீலருக்கு இன்டிமேட் பண்ணிட்டோன்னா அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபிம்வேர் அப்டேட்டு இந்த மாதிரியான டிஃபால்ட்டு சாஃப்ட்வேர் அன்செலக்ட் கொடுத்துட்டு இதில் அன்செலக்ட் கொடுத்தீங்கனாலே டிஃபால்ட்டாக அதுவே டிக்லேயே தான் இருக்கும். இதெல்லாம் டிஃபால்ட் சாஃப்ட்வேர். ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணும்போது வந்து இதெல்லாம் வந்து டிஃபால்ட் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு இந்த இபிடி ஓபிடி டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கனெக்ட் பண்ணி ஓகே பட்டன் கொடுத்துட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து நம்மளோட ஹார்ட்வேர் வந்து ஓபிடி ஏதாவது நீங்கள் வச்சுருக்க எந்த காரில் வேணால் எந்த இது வேணால் வந்து ஓபிடி அந்த ஹார்ட்வேரை அந்த ஓபிடி டூலில் கனெக்ட் பண்ணுங்கள். இக்னிஷன் கீ ஆன் பண்ணிவிட்டு ஸோ ஸ்கேன் போட்டு பாருங்கள். ஓபிடி 2 கனெக்ட் பண்ணியிருக்கேன். இக்னிஷன் கீ வண்டி ஆனில் இருக்குது. ஸ்கேன் போட்டு கனெக்ட் பண்ணோடனே இது வந்து ப்ரோட்டோக்கால் வந்து எந்த ப்ரோட்டோக்காலில் எடுத்துக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் காட்டும். ஸோ இந்த மாதிரியான டெஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். ஸோ இது வந்துச்சுன்னா உங்களோட ஹார்ட்வேரு சாஃப்ட்வேரு கரெக்டாக இருக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். ப்ளூடூத்லாம் பேர் ஆகும். எல்லா இடம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டைசோன் சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கனாலே தெரியும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி தான் இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் இந்த இபிடி ஓபிடி டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவோம். இந்த டெஸ்ட்டு முடிஞ்சாச்சு. இப்போ ஆக்டிவேஷன் ப்ராசஸ்க்கு கன்ஃபார்ம் பண்ண வேண்டாம். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி 10:56. ஸோ இப்போ வந்து இந்த ஆக்டிவேஷன் ப்ராசஸ்க்காக நான் வந்து இந்த ThinkDiagna 2 ஹார்ட்வேர் வச்சு கனெக்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு டீலருக்கு. ஆக்டிவேஷன்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ 15 மினிட்ஸில் ப்ராசஸ் எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ இது பேக் அண்ட் டீமில் ஒர்க் பண்ணி நம்ம பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ இந்த ப்ரோ 5ஓட சாஃப்ட்வேர் மொத்தம் 750 சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா காரு ஹெச்டி சப்போர்ட் ஆகும், இவி சப்போர்ட் ஆகும், பைக்கு எல்லாமே சப்போர்ட் ஆகுது. ஸோ காரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன எல்லாமே இருக்குது, என்னென்ன இன்ஸ்டால் பண்ணது. அதை தவிர வந்து இமோவும் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இமோ ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி சப்போர்ட் ஆகுதுன்றது அடுத்தடுத்த வர வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த மாருதி இந்த வண்டி வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க வண்டி வந்து மாருதி. அதனால மாருதியை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இந்த ஜென்ரலாக எடுத்துட்டிங்கன்னா வந்து நம்ம ThinkDiagna 2ல் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தது. நான் வந்து XDiagno Pro 3 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்டபோது வந்து Pro 3க்கும் இந்த டைசோனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்க. Pro 3க்கும் டைசோனுக்கும் பார்த்தீங்கன்னா Pro 3 வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வரும். உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸில் காட்டியிருப்பேன். அது வந்து ஆன்லைன் கோடிங்லாம் சப்போர்ட் ஆகும். வந்து வெறும் வந்து பேசஞ்சர்ஸ்க்காக மட்டும் தான் இருக்கும். அது வந்து ஹெச்டி இருக்காது. ஐ மீன் வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் பார்க்குற மாதிரி இருக்காது. இது வந்து டைசன் வந்து ஹெச்டி எல்லாமே சப்போர்ட் ஆகும். பட் ஆன்லைன் கோடிங் யூரோப்பியன் செக்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, யூரோப்பியன் செக்மெண்ட்டில் பென்ஸ், BMW, ஆடிலாம் வந்து ஆன்லைன் ப்ரோக்ராமிங் பண்ணும்போது வந்து சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து டைசன் சாஃப்ட்வேரில் சப்போர்ட் ஆகாது. அதுக்கு தான் நான் வாங்கும்போதே நிறைய பேர்கிட்ட கேட்பேன், நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான நீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பேசிக் ஸ்கேனர், ஜென்ரல் ஸ்கேனர் வேணும்னா டைசன்ஸ் ஒன்று வாங்கிக்கலாம். இல்லை ப்ரீமியம் கார்லாம் பண்ண போகிறேன், நான் ப்ரீமியம் கார்ஸ்லாம் ப்ரோக்ராமிங் கோடிங்லாம் பண்ண போகிறேன்னா XDiagno Pro வாங்கலாம். அதை தவிர்த்து இப்போ வந்திருக்குது இந்த Pro 5ன்றது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இது வந்து
EVM வருது, HDM வருது, ஆன்லைன் கோடிங்கும் சப்போர்ட் ஆகுது, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மாருதிக்குள்ளே போயிட்டேன். ஸோ மாருதியில் கனெக்ட் பண்ணி வெறும் வந்து 2 கண்ட்ரோல் மாடல் தான் இந்த வண்டிக்கு இருக்குது. நான் எல்லாத்தையும் போட்டோன்னா ரொம்ப நேரம் ரன் ஆகும். நம்ம ஜென்ரலாக இப்படி தான் கனெக்ட் பண்ணி பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ரன் ஆகும்போது என்னென்னலாம் பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் டைசோன் வந்து பேசிக் ஸ்கேனர் எல்லா ஒர்க் ஷாப்லையுமே வச்சுருக்கலாம். நீங்கள் வந்து ட்ரக்லேருந்து இதுலேருந்து எல்லாத்துக்கும் பார்க்குறது தான். இல்லை நான் வெறும் ப்ரீமியம் காரு செக்மெண்ட் மட்டும் தான் பண்ண போகிறேன்னா XDiagno Pro 3 யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த X Pro 5 வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் காருக்கும் யூஸ் ஆகுது, அதே மாதிரி HDEVயும் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அப்படின்றதுக்காக தான் இதை வாங்கி ட்ரையல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் நல்லா தான் ஃபங்க்ஷன் ஆகுது. பட் இதோட கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் வந்து Pro 5 தான் வந்து நான் வந்து எல்லா ஸ்கேனுமே வந்து ஃபங்க்ஷன் ஆகிறத காட்டுறேன். ஆல்ரெடி வீடியோ எடுத்து வச்சுருக்கிறத இதை காட்டலாம். பட் இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நான் ஒன்றா அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். Pro 5ஓட எப்படி இருக்குன்றது. அதுக்கப்புறம் நீங்கள் இதை பார்த்துக்கலாம். இது நார்மலாக டைசோனில் இருக்க மாதிரி தான். ரிப்போர்ட் எடுக்கணுன்னா வந்து உங்களோட ஒர்க் ஷாப் டீட்டெயில்ஸு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் எல்லாமே கொடுக்கும். ஓகே பட்டன் கொடுத்திங்கன்னா இதோட PDF பார்த்திங்கன்னா PDFாக கன்வெர்ட் ஆகும். இது PDFாக கன்வெர்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்னே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட லோகோஸ்லாம் காட்டுறேன் பாருங்கள், பார்த்திங்கனாலும் தெரியும். லான்ச் X431 அப்படின்ற மாதிரி லோகோட எல்லாமே இன்ஃபர்மேஷனோடு வருது. நம்ம டைசோனில் வேறு மாதிரி பேட்டர்ன் இருக்கும். இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லான்ச்சோட வேர்ஷன் மாதிரியே இருக்குது. அதே தான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா டைசோனில் என்ன இருக்கோ அதே தான். பட் இது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேர்ஷன் வந்து வேறு மாதிரி டைப்பு. டைசோனில் வந்து ஓல்டு வேர்ஷன்லேயே தான் இருக்குது, இன்னும் வேர்ஷன் கன்வெர்ட் ஆகலை. ஸோ இது வந்து X Pro 5ன்றது பார்த்திங்கன்னா வந்து லான்ச் ரஷ்யன் மேக்ஸு. இது கொஞ்சம் நல்லாயிருக்கு, ப்ரீமியம் காருக்கும் செட் ஆகுது, ப்ளஸ் வந்து HCEVயும் இருக்குது, எல்லா ஃபங்க்ஷனுமே இருக்குது. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு வரப்போகிற வீடியோஸில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்றதை அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த XDiagno Pro 5ஓட ஜென்ரல் ரிவ்யூ தான். இது வந்து எப்படி இருக்குது அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கேன். இந்த டூல் X Pro 5 பற்றி உங்களுக்கு ஜென்ரலாக வேணும், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியணும், இதோட ப்ரைஸஸு ப்ளஸ் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் ஆகுது, இது எப்படி ஒர்க் ஆகணும் டீட்டெயில்ஸில் கேட்டிங்கன்னா மேலே மென்ஷன் பண்ணியிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு பின் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மோட்டோ டெக். உன் வாழ்க்கை உன் கையில்.